எப்படி இருக்குன்னு பாருங்க நெல்லிக்காய் நீங்க பாருங்க. சரி ஓகே கட் பண்ணுங்க. பெருந்துளாட்டம் பயந்து போன நீங்க யாருக்கு அது வேண்டும் வாங்கால. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் எம்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி. நான் உங்களுக்கு கேஜி. இது எஸ்கே தமிழ். இன்றைக்கு 8ஆம் தேதி 6ஆம் தேதி எங்களோட பதிவு திருமண நாள். இது எங்களோட 2வது வருஷ பதிவு திருமண நாள் அனிவர்சரி. அதுக்கு தமிழ்ல என்ன பேர்? ஆண்டு பூர்த்தி. 2வது ஆண்டு பூர்த்தி. எல்லாரும் கேட்கினம் தாலி கட்டினது அனிவர்சரியோ இல்லாட்டி எழுதினது அனிவர்சரியோ. தாலி கட்டினது நாங்க முதல் எழுத்து தானே எழுதினாங்களா, அப்ப அது ஒரு வருஷம் அனிவர்சரியா நாங்க கொண்டாடிட்டோம். எங்களுக்கு 3 அனிவர்சரி இருக்கு. கேஜியா எங்களோட என்னட்ட வந்த 1வது அனிவர்சரி, 2வது எழுத்தெழுதின அனிவர்சரி, 3வது அப்படியே கல்யாணம் செய்தாரு. 3 அனிவர்சரி இருக்கு. மற்றது என்னன்னு சொன்னா இது 6ஆம் தேதி தான் எங்களுக்கு அனிவர்சரி. நாங்க அந்தண்டு கொண்டாட முடியவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நேரம் இல்லை. சில பல வேலைகள் இருந்ததால முடியல. நேரம் இல்ல, எனக்கு நேரம் இல்லை. சில பல வேலைகள் இருந்ததால முடியல. அப்ப இன்றைக்கு அதை ஒரு என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே விளங்கல. சும்மா வெளிக்கிட்டு போக போறோம், எங்க கொண்டாட போறோம், என்ன செய்ய போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி ஓகே வாங்கோ வீடியோக்குள்ள போவோம். இப்ப பெட்ரோல் அடிச்சு கொண்டு நிக்கிறார். நாங்கள் இப்போ மருதனாமடம் சந்தியில் தான் நிற்கிறோம். கோயிலுக்கு நாங்கள் போகக்கூடாது, ஏனெண்டா சக்தி அக்கா பேபி கிடச்சிருக்கிறா. அதால் அந்த 31 மணியை தான் நாங்கள் கோயிலுக்கு போகலாம். அதால் வெளியிலேயே நின்று கும்பிட்டுட்டு போக போகிறோம். சக்தி பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கின்றார். தூரம்பலம் பண்ணி வந்து நிற்கிறா. இந்த இலங்கையில் விலை குறைஞ்ச பொருள்னு பார்த்தா தூடம்பலம் தான் சரியாக விலை குறைஞ்சிருக்கு. 250 ரூபாய்க்குலாம் அங்கிருந்து 10 பழம். எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா 10 தூடம்பலம் 250 ரூபாயா. நாங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்ததில் இப்போ தான் தோடம் விலை குறைஞ்சிருக்கு. மற்றபடி 4 தோடம்பலமே 300 ரூபா. கேஜியா இது வேண்டாம் போகிறீங்க? இது முதல் எவ்வளோவுக்கு வேண்டிங்க தோடம்பலம்? முதல் என்ன விலையான போன தோடம்பலம்? 1000 10 பழம் 1000 வேணும். இப்போ என்னத்துக்கா சீசன் என்னத்துக்கா விலை குறைஞ்சது? ஆனால் இது இறக்குமதி தான் செய்து விற்கிறாங்க, இங்கே விளையிற தானே. சரி கேஜியா எத்தனை வேண்ட போகிறீங்க? என்ன கேட்குறீங்க? சரி ஓகே, நான் தோடம்பலம் வேண்டி போட்டு மற்ற வீடியோவில் பார்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கு உஷாக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களோட யூடியூப்பில் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இல்ல 1.5 வருஷத்துக்கு முதல் நான் வீடியோ போட்டுப்பேன். இந்த உஷா ஃபேக்டரி என்று சரியான விலை குறைவா நான் சும்மா நோமலா வந்திருக்கிறேன். சக்தி வரையில இன்றைக்கு தான் சக்தி நானும் சேர்ந்து வரோம். என்ன சக்தி கொஞ்சம் ஷாப்பிங் உடுப்பு வாங்க வேண்டி இருந்தது. அதால இன்றைக்கு அந்த வேலையை முடிச்சு கொண்டு போவோம்ட்டு உஷாக்கு வந்திருக்கிறோம். இது இருக்கிற இடம் எல்லாம் இந்த முதல் வீடியோவில் இருக்கு, போய் பாரு. சக்தி உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறார். இங்க எல்லாமே இருக்குது. என்ன சைஸ்ன்னு வேற இதுல போட்டிருக்கு. கடைக்குள்ள வந்து பாட்டு போட்டிருந்ததால எங்களால் கதைச்சு வீடியோ எடுக்க முடியல. இந்த கடை இப்போ நான் முதல் வீடியோ எடுத்ததை விடவே நல்லாவே டெவலப் ஆகிட்டுது. ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு ட்ரெஸ் அண்டு அதே மாதிரி நான் எனக்கு உடுப்படுக்கைக்குள்ளேயும் பாட்டு சத்தம் பெருசாக இருந்ததால் அந்த கிளிப் எங்களால் போட முடியலை. இங்கே நல்ல செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேஜியா பில் போட் பண்ணிக்கிறேன். கேஜியா ஓகே அதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அது வேண்டுவா வாங்கால. இப்போ எங்களோட அடுத்த ஒரு கடை போயிட்டோம். கொஞ்சம் பொருட்கள் வேண்டி இருக்கோம். இப்போ அடுத்த நாள் நாங்கள் எங்கே வந்துருக்கோம் சொன்னால் பீட்சா ஹட்டுக்கு தான் வந்திருக்கோம். கேஜியாவுக்கு பீட்சா முடியாது, கேஜியாவுக்கு டொமினோஸ் தான் போக கேட்டுக்கொண்டவா. கடைசியாக டொமினோஸ் சாப்பிட்டா அது நல்ல சீஸியாக இருந்தது. எனக்கு டொமினோஸ் பிடிக்கல, அதால் நாங்கள் பீட்சாவுக்கு வந்தோம். பீட்சாவுக்கு வந்ததுக்கு காரணம் அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் இருக்குது, அது உள்ளுக்கு போய் சொல்கிறோம். ஓகே கேஜியா
உங்களுக்கு திருப்தி தான் நீங்க இங்க வந்த சந்தோஷம் தான். எனக்கு திடீரென பீட்சா கிரேவிங்ஸ் வந்துட்டு சாப்பிடணும் போல இருந்தது நேற்று. அப்ப நான் சக்தியை கேட்டேன், அவருடனே எனக்கு உடனே நான் எனக்கு சாட்டுக்கு இதுதான் உங்களோட என்ன அனிவர்சரி சாட்டுக்கு வந்தாங்க. சரி போய் உங்களோட சாப்பிட்டு கேஜியா செலக்ட் பண்ணி கொண்டிருக்கா. நாங்கள் ஏன் இங்கே வந்தனாங்கன்னு சொன்னால் பீட்சா சாப்பிட்ற பிளான்ல தான் இந்த டவுனுக்கே வலிக்கிட்டு வந்தனாங்க. வந்த இடத்த எனக்கு ஃபோனில் ஒரு ஆஃபர் ஒன்று வந்துச்சு, ஒரு லாட்ச் எடுத்தால் இன்னொரு லாட்ச் ஃப்ரீன்னு சொல்லி. அப்போ இன்னும் வாய்ப்பாகி போச்சுன்னு சொல்லி இங்கே வந்தனாங்க. கேஜியா ஏதோ ஆஃபர் கிளாசிக்கு டியூஸ்டேல மட்டும் இதில் மந்தில் 2 டியூஸ்டேன்னு எதுன்னு இருக்கா சொல்லுங்கள். என்ன ஆஃபர்னு சொல்லுங்கள். கிளாசிக்கு கீழே இருக்கிறதுல லார்ஜ் ஒன்று எடுத்தோம்னா அந்த டிலைட்டில் ஒரு லார்ஜ் ஃப்ரீயா? சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஜியா பீட்சாக்கு ஆர்டர் பண்ணி போட்டு வந்து இருக்கிறா. நாங்கள் கேஜியாவை கேட்போம் இந்த ஆஃபர் கேஜியாவுக்கு என்ன மாதிரி பிடிச்சி கொண்டதான்னு சொல்லுவோம். வணக்கம் கேஜியா, நீங்கள் எஸ்கே தமிழ் வேல் யூடியூப்பில் ஓனர் தானே? சரி ஓகே. சரி சொல்லுங்கள், ஆஃபரை பற்றி சொல்லுங்கள். நல்ல ஆஃபர். இல்லை நீங்கள் டொமினோஸ் தானே ஆசைப்பட்ட? நீங்கள் டொமினோஸ் ஆசைப்பட்டா என்னன்னு தெரியல, அதில் ஒரு வித்தியாசமான எனக்கு உண்மையாகவே டொமினோஸ் பிடிக்காது. சரி, உங்களை இங்கே கூட்டி வந்ததுக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு ஓகேயா? இவ்வளோ வேண்டுறீங்கன்னு சொன்னால் இவ்வளோ முடிஞ்சிருக்கு. நாங்கள் போயிருந்தா இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஆசைக்கு வந்தது? 8,000 முடிஞ்சு. சந்தோஷம் தானே? ஆனால் பீஸா ஹட்ன்றது இப்போ ஒரு பிராண்ட், அது அதின் டேஸ்ட் வேறு லெவல் தான். இருந்தாலும் இந்த சீஸ் பிடிச்சாங்களுக்கு கூட டோமினோஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். 15 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. சரியாக பசிக்குது எனக்கு. என்ன ஆர்டர் பண்ணீங்க? இது வந்து தந்தூரி சிக்கன் பீஸா. என்ன பேர்? தந்தூரி சிக்கன். உங்களுக்கு விருப்பமா? சரி ஓகே. எனக்கு என்னன்னே தெரியா. கேஜியா பீட்சா வந்து கூட்டியிருந்தா கூட்டியே கொண்டு வரதுனா கூட்டியிருந்தேன். கேஜியா தான் ஆர்டர் பண்றது. சாப்பிடுறேன் கேன ஒரு 10 மாதமாயே சாப்பிடுறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேஜியா சாப்பிடுறேன். கேஜியா ஒரு படித்த மனுஷர் தானேன்னு சொல்லி போட்டு நான் ஆர்டர் பண்ண வர்றாரு. ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறா. பாப்போம் நல்ல சாப்பாடோ என்ன டேஸ்டின்னு சொல்லி. சக்தி டோமினோஸ்ல இதைத்தான் மிஸ் பண்ணினவர். பேப்பர் கொண்டு வந்தவ, பேப்பர் வந்து உங்களை மாற்றினவ. சரி ஓகே, கட் பண்ணுங்க. பீஸ் எடுக்க போகிறோம். கேஜியா நிறைய சாப்பிட மாட்டேன், அதுதான் பிரச்சனை. எங்களுடைய அம்மாவுக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு எதுவுமே பிடிக்காது. ஆனால் அம்மாவுக்கு பிடிச்சது பீட்சா, நல்ல விருப்பம். ஆகால இன்றைக்கு அம்மாவுக்கு வேண்டி கொண்டு போகிறோம். கேஜியா சொல்லு உங்களோட அனிவர்சரியை பற்றி. அனிவர்சரி வந்து சிறப்பாக அண்டைக்கு போகல. இல்லை, அந்தாண்டே கேஜியா என்ன கூட்டி கொண்டு போயிட்டு கடுமையான சண்டை. ஆனால் அந்தாண்டே கொண்டாட வேண்டிய இல்லை தானே, தினம் தினம் கொண்டாடணும். ஆனால் எனக்கு அன்றைக்கு சரியான பிஸி. என்ன சொன்னால் அன்றைக்கு தான் கொஞ்சம் ஹயர் கொஞ்சம் கூட வந்தது. நான் வீட்டு ஃப்ரீயாக தான் இருந்தேன். சக்தி பாரது எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, திருப்பி ஓடுறது. எனக்கு உண்மையாகவே கனனால ஓட்டம் இல்லை. அன்றைக்கு நல்ல ஹயர். ஸோ அப்போ அதையும் விட்டுட்டு இருந்தால் அப்புறம் இன்றைக்கு உண்மையாக ஒரு ஹயரம் இல்லை. அதனால் பிடிக்காது வந்தேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கதைப்போம். கேஜியா நீங்கள் கதைங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கும். உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் நினைக்கிறேன். இது பிடிக்குதா? பிடிச்சிருக்கு. உண்மையாகவே எனக்கு டொமினோஸை விட பீட்சா அந்த இந்த பீட்சா தான் வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ இதோட முடியுதோ இல்லை வேறு ஏதாவது இருக்குதோ? இந்தியா நிலவு துணி வேண்ட வேண்டி இருக்குது. சட்டை தைக்கிறது அது வேணும் வேண்ட மாட்டேன்னு இதை சாப்பிட்ட பிறகு தானே நான் தெரியும். ஏதியா சாப்பிட்ட பிறகு தான் கஷ்டம் தெரியாது. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சமிபாட்டு நாங்கள் செல்ஃப் ஸ்டிக்கில் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் சக்தியில்
கரண்டி வைக்கிற இல்லை அதுகளை வச்சு நான் ஒரு ஸ்டாண்டாக பயன்படுத்தி போனால் வச்சிருக்கேன். நல்லா சரியா? சரி இவ்வளோ சமைக்கிறீங்க, பீட்சா தான் நல்ல பீட்சா செய்வீங்க. நானும் வீட்டில் பீட்சா செய்வேன். என்னண்டு அது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவ்வளோ இல்லை. அதுதான் நான் உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு செஞ்சேன். ஆனால் அது அவியே இல்லை, பேக்காக இல்லை, அதனால வேஸ்ட் ஆனது. மற்றபடி நான் செய்கிற எல்லாமே சரி செய்வீங்க. ஆனால் சாப்பிட்டு வீட்டில் அது மாதிரி பார்த்தா நான் வேற இல்லை. அவன் ஒன்று வேண்டியதுதான் பீட்சா செய்வீங்க. அதை நம்ம சோஸ் தான் செய்யலாம் நினைக்கிறேன். சரி ஓகே, ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பீட்சாவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி இதே மாதிரி தருவோம். இதே மாதிரி சரி என்னென்ன போடுறான்னு சொல்லுங்க. ஒலிவ் இது ஒலிவ் போடுறாங்க, அந்த சிக்கன், சீஸ், வெங்காயம், அந்த குடமிளகாய், அது அதெல்லாம் போடலாம். ஒலிவ் இல்லை இதுதான் ஒலிவ். ஒலிவ் பழம்னு சொல்லி அதை வட்டி போடுறோம். அது எல்லாம் விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு வேண்ட சீஸ் எல்லாம் கொஞ்சம் மோஸ்ட்ரெல்லா சீஸ் போடுறாங்க. என்ன வண்டி போட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ சின்னவேலியில் ஒரு இடத்த வந்து நாங்கள் என்ன கேஜியா அந்த இடத்த என்ன பார்த்துனீங்க? நெல்லிக்கனி கேஜியா எப்படி இருக்குன்னு பாருங்க. நெல்லிக்கனியை பாருங்க. ஆமா இது உண்மையாவே நல்ல இனிப்பான நெல்லிக்கனி. பூ நெல்லிக்கன்றது என்ன கேஜியா? எனக்கு மற்ற நெல்லியை விட இதுதான் பிடிக்கும். எனக்கும் இதுதான் பிடிக்கும், எல்லாருக்குமே இதுதான் பிடிக்கும். நான் கேஜியா சாப்பிட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. மரத்துல இருக்கிறத பிடிங்கி சாப்பிட்றதே ஒரு தனி. ஓகே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. முதல் கொஞ்சம் புளிக்குது போலே. நான் சாப்பிட்டு பார்த்துலாம் நல்லா இருக்குது. சரி நாங்கள் கேஜியான பேக்கை பாருங்க. நெல்லி குழம்புடுங்க இப்பெல்லாம் நெல்லியும் பிடிக்கி போட்டா கூட அந்த பேக்கில் இடம் இருக்கு. சரி ஓகே. இதெல்லாம் நல்ல இனிப்பானதா இருக்கு. நல்ல புத்திரோ இப்படிதான். ஸோ அது நான் ஊர் லெவலு அந்த இது நல்ல இனிப்பு. எது நல்ல இனிப்பு. இங்க இது ஃபுல்லா குள்ளையா கிடக்குது. வேற என்னண்டா இந்த நெல்லி நாங்க நிறைய இடங்கள்ல இல்ல இது தம்பிடுவோம். நான் பேக் வந்து பிடுங்குங்க. நிறைய பிடுங்க நாங்க கொஞ்சம் தான். பிறா வந்து பிடுங்க. இது முந்தி எங்களை விட்டு 2 மரம் நின்றது. ஆமா நாங்க இந்த முதல் வீட்டு முதல் வீட்டு. அது அப்புறம் இந்த நெல்லி மரத்தை பார்த்தே காணாதான் இங்க வந்தா நான் இது பிடுங்குறேன். நான்டே தான் இங்க வந்திருக்கிறேன். சக்தி கடைக்கு போறாரு. எனக்கு ஷர்ட் பண்றது என்ன ஷோர்ட்ஸ் பண்றதுக்கு. இது அளவா உங்களுக்கு? பாவம் இதே மாதிரி அளவானதா இருக்கும். இந்த கடை மாணிப்பாயில இருக்குது. வேற அதோட காட்டும் சைஸ் குறைஞ்சதா? சைஸ் குறைஞ்சதா? சைஸ் குறைஞ்சது இல்லை. இது என்ன ஏற்கனவே இருக்கு எல்லாம். இது 1950 வெறும் 950 பயந்து போன நீங்க யாருக்கு இது சின்ன என்ன சைஸ் என்ன எல்லாம் பக்கப்படுறீங்க கடமையா சொல்லுங்க. 36 சின்னமா இருக்கிறேன். இது எவ்வளவு என்ன விலை? 950 1250. வாங்க வெளில போடுங்க வைக்கப்படா. எதில் ஆரம்பிச்சோமோ அதிலேயே முடிக்கிறோம். சரியா களைச்சி போனா அதால வடிவ இடம் தெரியவும் முடியலை. மற்றது மழையும் அங்கே யாழ்ப்பாணத்தில் மழையும் வரவழிக்கிட்டது. அதால் கொஞ்சம் இடங்கள் தான் போக முடிஞ்சுது. நாங்கள் போய் சாப்பிட்டோன்னா
பல மடங்கா இன்றைக்கு எங்கட பயணம் என்னன்னு சொன்னா கேஜிஆர் குடுப்படுத்தது நமக்கு ஒரு 2 ஷோட்ஸ் எடுத்தது மற்றது சாப்பிட்டது மற்ற ஒரு இடத்த போனாங்க ஒரு வீட்டை போனாங்க அதுக்குங்க நெல்லிக்கனி பிடிங்கிறது படத்துக்கு போக வலிக்கிட்டோம் அங்க ஒரு படமும் நல்ல இதாக அமையல மற்றது மழை வர துவங்கினத்தால நாங்களும் ஒரு இடம் போக முடியாம முடிச்சிட்டோம் கேஜிஆர் பாருங்க நான் சொன்னா தானே களைச்ச போய்க்க நல்ல உஷாரா இருந்தவா அப்போ கேட்டேன் நான் நல்ல உஷாரா இருக்குங்க வரைக்கும் கலப்பீங்கன்னு களைச்சிட்டா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்